இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எழுந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கேப்பாப்புலவு மக்களின் அறவழி போராட்டம் இன்று 22வது நாளாகவும் தொடர்கின்றது. கட்டுக்குறைந்த படகு அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் பிரேரணையொன்று அமைச்சரவையில் இன்று முன்வைக்கப்பட உள்ளது. ஏமனின் சானா பிராந்தியத்தில் ஆர்சனல் ராணுவ பயிற்சியகம் மீது விமான தாக்குதல். ஐக்கிய நாடுகளுக்கான ரஷ்யாவின் தூதுவர் காலமாகியுள்ளார். தொடர்வது விரிவான செய்திகள். கட்டுக்குறைந்த படகு அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் பிரேரணை ஒன்று அமைச்சரவையில் இன்று முன்வைக்கப்பட உள்ளது. இயற்கை அனர்த்தங்கள் மூலம் உயிரிழந்தவர்களுக்காகவும் காயமடைந்தவர்களுக்காகவும் மாத்திரமே இடர்முகாமைத்துவ நிலையத்தினால் இழப்பீடுகளை வழங்க முடியும் என அந்த நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் GLS சேனாதீர குறிப்பிட்டார். எனினும் இந்த நிலைமையை ஆராய்ந்து அமைச்சரினால் பிரேரணை ஒன்று அமைச்சரவையில் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் இடர்முகாமைத்துவ பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். கட்டுக்குறைந்த கடலில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற படகு அனர்த்தத்தில் சிறுவர்கள் உள்ளிட்ட 11 பேர் உயிரிழந்ததுடன் சுமார் 20 பேர் காயமடைந்து சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டிருந்தனர். முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு விமானப்படை முகாம் அமைந்துள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி மக்கள் இன்று 22வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களின் காணி மீட்பு போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரின் ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருகின்றது. பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் தினமும் தமது ஆதரவை வழங்கி வருகின்றனர். எவ்வாறாயினும் தமது சொந்த காணியில் குடியேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கேப்பாப்பிலவு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தியும் புதுக்குடியிருப்பில் மக்கள் ஆரம்பித்த போராட்டம் இன்று 19வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது. இதேவேளை கிளிநொச்சி பறவை பாஞ்சான் பகுதி மக்களும் நேற்றைய தினம் போராட்டத்தில் இணைந்து கொண்டனர். கேப்பாப்பிலவு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் பறவை பாஞ்சான் ராணுவ முகாமை அகற்றியும் தமது காணிகளை விடுவிக்க கோரியும் இந்த மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சேனை ராணுவ முகாமை அண்மித்த பகுதியில் மனித எச்சங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் இடத்தில் 2ஆம் நாளாக இன்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த இடத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மனித எச்சங்கள் சில மீட்கப்பட்டன. அகழ்வு பணிகள் காலை 9 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அகழ்வு பணிகளின் போது சில எலும்பு துண்டுகளுடன் 2 பித்தளை மாலைகள் மற்றும் கம்பி துண்டுகளும் நேற்று மீட்கப்பட்டதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளர் குறிப்பிட்டார். ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதவான் MIM ரிஸ்வி, மட்டக்களப்பு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி VCS பெரேரா, புவிசரிதவியல் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் போலீசார் முன்னிலையில் இன்று அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி தனியார் காணியொன்றில் நிர்மாண வேலைகளின் பொருட்டு குழியொன்றை தோண்டுவதற்கு முற்பட்ட போது அதில் மனித எச்சங்கள் என சந்தேகிக்கக்கூடிய எலும்பு துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முரக்கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள தனியார் காணியில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் இன்றைய வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹ். எதிர்வரும் 24ஆம் தேதி முதல் மீண்டும் மழையுடன் கூடிய வானிலை குறிப்பாக நாட்டின் தென்னரை பகுதியில் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையின்றிய சீரான வானிலை காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் பொத்துவில் தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 10 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்களில் கொந்தளிப்பான நிலைமை காணப்படாது. Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.